கொடூர ஆட்சியாளன். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பனி இஸ்ராயேல் குல மக்களுக்கு நடந்த கொடூரம். Strike them harder. They will learn obedience. Mercy, great Pharaoh. Stop this cruelty. அடிமைகளாக வாழ்ந்து வந்த பனி இஸ்ரேல் மக்களிடம் நான் தான் கடவுள், என்னைத்தான் வணங்க வேண்டும் என்றும் சித்திரவதை செய்தான் கொடுங்கோல ஆட்சியாளன் ஃபிரௌன். அடிமைப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் விடம் இருந்து ஒரு உதவி வந்துவிடாத என்று ஏங்கிக் கொண்டிருந்த காலம் அது. தன்னையே ஒரு சிலையாக செய்து அதை வணங்க சொல்லி கட்டாயப்படுத்தி சித்திரவதை செய்தான் ஃபிரௌன். ஒரு ஆழ்ந்து தூங்கிய தருணத்தில் மக்கள் எதிர்பார்த்த அந்த உதவி கனவு வடிவில் ஃபிரௌனுக்கு வந்தது. திடுக்கிட்டு எழுந்தார். பதறிப்போய் அவன் அரண்மனை ஜோசியக்காரர்களையும் சூனியக்காரர்களையும் அழைத்து கண்ட கனவை சொன்னான். ஒரு நெருப்பு ஜுவாலை பனி இஸ்ரேல் மக்களிடம் இருந்து கிளம்பி அரண்மனையை அழித்தது என்று சொன்னதும் சூனியக்காரர்கள் சொன்ன பரிகாரம்தான் ஃபிரௌன் ஒரு கொடூரன் என்பதை நிரூபித்தது. பனி இஸ்ரேல் மக்களில் ஆண் குழந்தை எப்போது பிறந்தாலும் அதை கொல்வதற்கு உத்தரவிட்டான். கர்ப்பிணி பெண்களை கண்காணிக்கவும் காவலர்களை நிர்ணயித்தான். ஆனால் அல்லாஹ்வின் ஆற்றலை ஃபிரௌன் அறிந்திருக்கவில்லை. அவனின் மனைவி வளர்த்த மகனே ஃபிரௌனின் ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தை அழித்த கதைதான். ஃபிரௌனின் கடைசி நிமிடங்கள் விரைவில் உங்கள் தீன் பேச்சு யூடியூப் சேனலில் காத்திருங்கள்.